எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், சற்று நேரத்திற்கு முன்னாடி தான் அண்ணா விளையாட்டு அரங்கம் அருகில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர். அதை பார்க்க முடிஞ்சது. இன்னும் எவ்வளவு நேரத்தில் அந்த வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலை பகுதிக்கு பிரதமர் பயணிக்கக்கூடிய அந்த வாகனம் வந்து சேரும்? அது பற்றிய விவரம். அதாவது எம்ஜிஆர் சிலை நோக்கி வாகனமானது தற்போது வந்து சேர்ந்திருக்கிறது. சரியாக வேப்பமூடு சந்திப்பு பகுதியிலிருந்து தொடங்கிய அந்த பேரணி அம்பேத்கர் மணிமேடை சந்திப்பு அண்ணா விளையாட்டு அரங்கம் தாண்டி தற்போது எம்ஜிஆர் சிலை இருக்கக்கூடிய வடசேரி பகுதியை வந்து அடைந்திருக்கிறது. தற்போது மேடையில் காரில் நின்றவாறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பார்த்து கையெழுத்திட்டவாறும் பூக்களை தூவியும் வந்து பிரதமர் வந்து பொதுமக்களை வந்து சந்தித்து வருகிறார். தற்போது வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்வதற்கு பிரதமர் மோடி சென்று கொண்டிருக்கிறார். தற்போது அங்கு அண்ணா சிலையில மலர் தூவி மரியாதை செய்த பின்னர் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை செய்கிறார். தொடர்ந்து திருநெல்வேலி, தென்காசி போல கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அவர்களையும் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நேரடியாக வாழ்த்து தெரிவித்த பின்னர் அங்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்களையும் நேரடியாக அப்பகுதியிலே சந்திக்கிறார். சந்தித்துவிட்டு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சந்தித்து இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்கிறார். தொடர்ந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து இருந்து புறம் இருந்த பொதுமக்களை சந்தித்தவாறு வந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது வடசேரி சந்திப்பு இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் மற்றும் அண்ணா சிலை பகுதிக்கு வந்தடைந்திருக்கிறார். வந்தடைந்து அண்ணா சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்த பின்னர் எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருபுறமும் உள்ள பொதுமக்களை அருகே சென்று சந்தித்து அவர்களுக்கு கைகுலுக்கி வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து வருகிறார். அந்த சந்திப்பின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவின் மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை உள்ளிட்டோர் இருக்கிறார்கள். முக்கிய விஐபிகள், அதாவது இந்த கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள், அதே போல இந்த பகுதியுடைய முக்கிய விஐபிகள் உள்ளிட்டோருக்கும் அந்த பகுதியில் வந்து பொதுமக்களை பிரதமரை சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்களை பிரதமர் சந்தித்து வருகிறார். அந்த பேரிகார்டு அருகே இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவருக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் மலர் தூவி கைகளை குளித்து வருகிறார்கள். பிரதமரும் அவர்களை பார்த்து கையசைத்தவாறு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் நேரடியாக நடந்து சென்று சந்தித்து வருகிறார். கிட்டத்தட்ட இந்த ரோட் ஷோ அந்த நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எம்ஜிஆர் சிலை அருகில் தான் இந்த அண்ணாவுடைய சிலையும் அமைஞ்சிருக்கு. அண்ணாவுடைய திருவுருவ படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினதை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த ரோட் ஷோ நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கிறது. அங்கே அடுத்தபடியாக எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அவர் சந்திக்கிறார். அந்த வேட்பாளர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகள், அந்த வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இந்த வேட்பாளர்களுக்காகத்தான் இந்த ரோட் ஷோவில் அவர் ஆதரவு கோரினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கன்னியாகுமரி, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரித்து தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ரோட் ஷோவில் கலந்துக்கிட்டார். இந்த ரோட் ஷோ நிறைவு பெறக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே அங்கே தான் பிரதமருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. இந்த ரோட் ஷோ நிறைவு பெற்றதுமே அவங்க எல்லாருமே அவங்கவுங்க யார், எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறத கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாருக்காகவும் தான், இவங்களுக்கு வாக்கு சேகரித்து தான் பிரதமர் இந்த ரோட் ஷோவில் பங்கேற்றார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.